இன்னைக்கு இந்த வீடியோல கியூட்டா இருக்கிற மொராங் கிசஸ் ரெசிபி அவன்லையும் அவன் இல்லாதவங்களுக்கு கடாயிலையும் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியா பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட்டை வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஐசிங் சுகருக்கு சர்க்கரையை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் 2 முட்டை வெள்ளைக்கருக்கு 100 கிராம் அளவு சர்க்கரையை எடுத்திருக்கேன். சர்க்கரையை குறை அரைச்சிடாம இந்த அளவுக்கு பொடியை அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததான் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம முட்டையோட மஞ்சக்கருவை தனியாக பிரிக்கும் போது மஞ்சக்கரு வெள்ளைக்கருவோட கொஞ்சம் கூட கலந்துடக்கூடாது. மஞ்சக்கரு வெள்ளையோட கலந்துராம பார்த்து எடுத்துக்கோங்க. 2 முட்டையை ஒரு கிண்ணத்தில் கூட உடைச்சிட்டு கையை வச்சே கூட மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதுவும் கூட நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் 2 இதில் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று அவன்லையும் இன்னொன்று கடாயிலையும் பண்ண போகிறேன். அவனில் வைக்கிறதுக்கு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். கடாயில் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கிசஸ் நல்ல முறுமுறுப்பாக வரதுக்காக நான் க்ரீம் ஆஃப் டாட்டர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடரை 2 முட்டை வெள்ளைக்கருக்கு 1 பிஞ்ச் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இந்த பவுடர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தோட சாறு 2 சொட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வினிகர் இருந்தால் கூட அதில் 2 சொட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. டாட்டர் பவுடர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கடாயில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெயிட்டான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. யூஸ் இல்லாத கடாய் இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். அடியில் 1லேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கறனால சூடு ஒரே இடத்துல அடிக்காம ஈக்குவலாக பரவுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கூட கவுத்தி வச்சுக்கலாம். இதை இப்போ மூடி போட்டுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஒரு ஈரம் இல்லாத சுத்தமான போலை எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் 2 முட்டை சேர்த்து வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளைக்கருவை ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் பண்ணும்போது டைம் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும். அதோட கூடவே கைவலியும் வந்துடும். அவ்வளோ டைம் எடுக்கும். இதில் ட்ரை பண்ணி பண்ணவங்களும் இருக்காங்க. ஹேண்ட் விஸ்கில் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல ஸ்லோவாக பீட் பண்ணுங்க. நான் எலக்ட்ரிக் பீட்டரில் நம்பர் 3ல் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு பாதி அளவு சாஃப்ட் பீக் வர அளவுக்கு மட்டும் முதல்ல பீட் பண்ணியிருக்கேன். இதில் நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன் இல்லையா டாட்டர் பவுடர், அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் டாட்டர் பவுடருக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தோட சாறு அப்படி இல்லைன்னா வினிகரில் ஏதாவது ஒன்றில் 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முன்னாடியே பொடி பண்ணி வச்ச சக்கரை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டினியூஸாக பீட் பண்ணிட்டே இருக்கணும். சர்க்கரையை போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பீட் பண்ணுங்க. சக்கரை பொடியை போட்ட உடனே பீட் பண்ணீங்கன்னா சைடில் எல்லாமே தெரிச்சிரும் சக்கரை பொடி. அதே மாதிரி சக்கரை பொடியை நம்ம மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பொடியை சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம பீட் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை உருகி முறாங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம பீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பளபளப்பாக ஆகிட்டே வரும். நான் 2 முட்டை வெள்ளைக்கருக்கு தான் அந்த 100 கிராம் சக்கரை எடுத்திருந்தேன். அதனால எல்லா சக்கரையும் தான் சேர்த்துக்கிட்டே வரேன். கடைசியா கிண்ணத்துல இருக்க சக்கரை எல்லாத்தையுமே சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். எல்லா சக்கரை பொடியையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்காவது நம்ம கண்டினியூஸாக பீட் பண்ணணும். வனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறனால முட்டையோட வாசனை பெருசாக தெரியாது. கிசஸ் சாப்பிடும்போது நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். நான்
வந்து கண்டினியூஸாக ஒரு 7 நிமிஷத்துக்கு பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஸ்க் எடுத்து பார்க்கும்போது கோபுரமாக மடங்காமல் நேராக நிற்கணும். கிண்ணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ கவுத்தாலும் கொட்டாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நின்னா ஸ்டிஃப் பீக்ஸ் ரெடி. இந்த ஸ்டேஜில் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெள்ளை கலர்லேயே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் பிங்க் கலர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டபுள் கலர் மாதிரி வரும், ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி. நான் ஜெல் கலரில் ராயல் ப்ளூ ஒரு சொட்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கலர் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா கலந்து வரணும். அதுக்கு ஒரு தடவை இந்த மிக்சரை கலந்து விட்டுட்டு பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிசஸ்க்கு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உடனே நம்ம பைப்பிங் பேக்கில் மாற்றிடணும். பைப்பிங் பேக்கை நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்மால் சைஸில் எடுத்திருக்கேன். நோசில் வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக்கை ஒரு டம்ளர்லையோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாட்டில்லையோ வச்சு உள்ள நோசில் போட்டு ரெடி பண்ணி வச்ச மிக்சர் எடுத்து பைப்பிங் பேக்கில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி டம்ளர்லையோ இல்லைனா கண்ணாடி பாட்டிலையோ வச்சு உள்ளே வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்ல மாத்தினதுக்கு அப்புறமா பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருந்த ட்ரேல சின்ன சின்னதா கிஸ் ஷேப்ல கொஞ்சம் இடம் விட்டு விட்டு பைப் பண்ணிடலாம். அவனில் பண்ண போறீங்கன்னா அவனை 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டனால இந்த ட்ரேவை உடனே உள்ள வச்சிடறேன். அவனை 100 டிகிரி செல்சியஸில் முதல்ல 1 மணி நேரம் வச்சிருக்கேன். 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கேன். மொத்தமாக இதை நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் பேக் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிறத கடாயில் வைக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருந்த தட்டில் சின்ன சின்ன கிஸ் ஷேப்பில் பைப் பண்ணியிருக்கேன். இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச கடாயில் வச்சுட்டு அடுப்பை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்கும் போது ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். இந்த கடாயில் நீங்கள் கீழே உப்பு போடாமல் கூட வச்சுக்கலாம். நமக்கு வந்து மேலே நம்ம கலர் மட்டும் மாறிடக்கூடாது. டைம் முடிஞ்சதும் அவனை வந்து ஆஃப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணாமல் உள்ளேயே கூலாக விட்டுருங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு தான் நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ ட்ரேலேருந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுப்பில் கடாயில் வச்சதும் டைம் முடிஞ்சதும் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணாமல் உள்ளேயே கூலாக விட்டுருங்க. நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன். வெளியில் நல்ல மொறுமொறுன்னு உள்ள லைட்டாக மெல்ட் ஆகுற மாதிரி க்யூட்டான மெராங் கிசஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஈஸியான மெராங் கிசஸ் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஃபன் பேக்கிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.